நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி கிரகங்களுடைய ஸ்தான பலன், பார்வை பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும், என்னென்ன நன்மைகள் தீமைகள், என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்னென்ன தப்பிச்சுக்கிறது எப்படி, மீண்டு வர்றது எப்படி, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கார்த்திகை மாத ராசி பலன்லேருந்து மீண்டு வந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாளி வேணும். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசனன் மகா வாராகி வேணும். ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டகஸ்தாங் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என் இன்னொரு உபாசனன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்தும் தன்னோ தேவி பிரச்சோதயாத். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விழாக்கள் கோவிலில் நடக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய விசேஷம் நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம்னால கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அது இல்லாமல் விரதமும் இருப்பாங்க நிறைய பேர். பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்கலாம். சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம், அம்மனுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம், எந்த தெய்வங்களும் வேணும் இருக்கலாம். இருந்தாலும் பிரசித்தி பெற்றவங்கிறது அந்த ஐயப்ப விரத மகிமை தான். ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நல்ல மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 12 ராசிகளுக்கு உண்டான அந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இதனால் வரைக்கும் மிதுன ராசி இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகராசிக்கு வந்திருக்கார். சிம்ம ராசியிலேயே கேது பகவான் தொடர்ந்து இருந்து வருகிறார். அடுத்ததாக துலாம் ராசியிலே சுக்கிரன் வரப்போகிறார். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே சுக்கிரன் வந்து விடுவார். சுக்கிரன், சந்திரன், புதன், 3 கிரகமே இருக்காங்க. விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளிலே பொதுவான பலன்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குமே இப்போது சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறானால் எல்லா நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி, சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தைரியசாலி தான். உங்களுக்கு திடீர்னு கோபம் வரும் தான், ஆத்திரமும் வரும், அவசரமும் வரும், யாரையும் மதிக்கவும் மாட்டீங்க, எல்லாமே நம்ம தான் நினைப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்களேன். ஏன் இப்படி சொல்கிறேன் எடுத்தோன்னேன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து தான் ஆகணும். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கணும்னா பணிவாக கேட்டதுன்னு கிடைக்கும். எனக்கு கொடுக்க போகிறீங்களா இல்லையா, அப்படி கேட்டால் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்துட்டார். 12ஆம் இடத்துல குரு இருந்தாலே உங்களுடைய இருக்கிறது இழப்பு ஏற்படும். ஒரு வேலை இருந்தால் வேலை இல்லாமல் போகும், தொழில்னால் வேறு தொழில் மாற்றுவீங்க, வியாபாரம்னா வேறு மாறிடு வரும், மாற்று சிந்தனை உருவாகும், நஷ்டங்கள் நிறைய வரத்துக்கு வந்துட்டுருக்கும். என்னடா இது இப்படி இருக்குன்னு அப்படின்னு ஒரு கவலையோடு இருப்பீங்க. பரவாயில்ல, எல்லாத்துக்குமே விடிவு காலம் உண்டு இல்லையா? ஜோதிடன் ஒரு வழிகாட்டி, அதில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் மீண்டும் தானே வரப்போகிறீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு தானே. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா
சுய முயற்சியில் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொஞ்சம் தயக்கமாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க வெல்விஷரை சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க அந்த நட்புலையோ உறவுல இருந்தால் அவங்கள நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவங்களே வரலாம் கூட நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு அவங்க ஆலோசனை பெறலாம், அவங்க வழிகாட்டுதலுமா நடந்துக்கலாம். அப்போ நல்லா கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. நண்பர் உறவினர் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. வீட்டு விஷயம் கொஞ்சம் தள்ளி போகும். அடிக்கடி கொஞ்சம் அலைச்சல் திருச்சி ஏற்படும். மண்மணி சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே அந்த அலைச்சல் திருச்சி இருக்கும். அரசாங்கத்தில் கொஞ்சம் கெடிபிடி இருக்கும். என்ன கெடிபிடி? ஒழுங்காக ஒரு செலுத்திட்டு வந்த இது நின்று போச்சுன்னா, இப்போ அரசாங்கன்றது பேங்க்கில் கூட லோன் வாங்குறதா இருக்கலாம், இல்லை அரசாங்கத்தோட உதவிகள் தாமதங்கள் ஏற்படும். அது மாதிரி கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அந்த நேரத்தில் சாதாரணமாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி உங்களுடைய நிலைமை சொல்லி விளக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். கோபப்படக்கூடாது அந்த நேரத்தில். இது மாதிரி வந்தீங்கனாலே இந்த காலகட்டத்தை தாண்டி வந்துடலாம். அடுத்ததாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். கணவன் மனைவி உறவுலையுமே அது நீடிக்கும். இப்படி தான் இருக்க போகுது. பயணங்களாலையும் கேன்சல் ஆகும். ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, ஒரு ஊருக்கு போகணுன்னு நினைப்பீங்க, அந்த ஊருக்கு போக மாட்டீங்க, திடீர்னு மாறிடும். என்ன இது இப்படியே சொல்லிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயமும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தாலும் சரி செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்ற பக்குவத்தாலையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை கடந்து வந்துட போகிறீங்க. கண்டிப்பாக வந்துடுவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உன்னுடைய ஆசீர்வாதம் அதெல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு போய் நல்லது பண்ணுங்க. அவங்களுக்கு போட்டு வந்தால் வணங்கிட்டு வாங்க. அமாவாசை தினத்தன்று கடலில் நீராடி புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி முன்னோர்களை வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்திலே ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிங்கனாலே ஒன்றும் பண்ண வேணாம். 2 ஊதுவத்தி கொய்த்து வச்சுட்டு அங்கே போயிட்டு உட்காந்து வந்தாலே போதும். உங்களுக்கு புரியாத விஷயங்கள் புரியும். மறைந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்து வரும். அதெல்லாம் நீங்கள் அதை உடனே பயன்படுத்தி வெற்றி பெற்றுருவீங்க. இந்த அரசாங்கத்தில் சொன்னல அதுவும் குறைஞ்சிரும். கெடுபிடி குறைஞ்சி நல்ல நிலைமைக்கு வரும். சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கும். சிவனை நினைத்து ஜபம், தபம், தியானம் இது மாதிரிலாம் இருந்துட்டு வரலாம். சிவஸ்தலங்களுக்கு பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்கள், பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அங்கே போய் விளக்கேற்றணும். பொதுவாக சிம்மராசிக்காரங்களே எங்கே போனாலுமே விளக்கேற்றி வழிபட வேண்டும். உங்களுடைய நெருப்பு ராசி, அதனால் தீபம் போடுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டு. எவ்வளோ தீபம் போட முடியுமோ போடுங்க, இன்னும் தவறில்லை. குறைந்த ஒரு 11 தீபங்கள் போட்டு வந்தீங்கனாலே பரிகாரத்திற்கு சொல்லப்படுகிறது. சிவ வழிபாடு ரொம்ப மேன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையுது. சாதுக்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சன்னியாசியாக இருக்காங்களே அவங்களுக்கு இது மாதிரிலாம் உதவி பண்ணலாம். அது மழைக்காலங்களில் கொடை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், உண்ண உணவு உடுக்க உடை கொடுக்கலாம், கம்பளி ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். மழைக்காலம் குளிர்காலத்திலலாம் தேவைக்கேற்ப உதவி செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த காலகட்டங்கள் நல்லது நடக்க போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம போய் ஒருத்தட்ட உதவி கேட்கணுமா அப்படின்ற தயக்கம் இருக்கும். அதை விட்டு ஒழிச்சிருங்க. அதான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போது யாராக இருந்தாலும் பார்க்கணும், யாராக இருந்தாலும் கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துடுங்க. அதுக்குண்டான காலகட்டமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு கவலை இல்லாத மாதமாக அது அமைஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி இந்த இறை வழிபாடு, தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தாலே இந்த கார்த்திகை மாதத்து பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்க போகுது. முழு மூச்சோடு செயல்பட போகிறீங்க, எதிர் நீச்சல் போட போகிறீங்க. அதுதான் உண்மையான விஷயம். அதனால் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.